அக்கா, நான் உங்ககிட்ட சில குர்பானி ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் கேட்குறேன். எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கேளு. துல்ஹஜ் பிறை பார்த்ததுலேருந்து யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறவங்க வீட்டில் நகம், முடி இது எதுவுமே வெட்டக்கூடாது. துல்ஹஜ் பிறை கண்டதிலிருந்து குர்பானி கொடுக்கும் நபர் குர்பானி கொடுக்கும் வரை நகம், முடி இது எதையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யார் பேரில் குர்பானி கொடுக்குறோமோ அவங்க தான் நகம், முடியெல்லாம் வெட்டக்கூடாது தவிர மற்றபடி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் நகம், முடியெல்லாம் வெட்டலாம். அல்லாவுடைய கடமை நிறைவேற்றியே ஆகணும். அப்போ கடன் வாங்கியாச்சும் குர்பானி கொடுத்தே ஆகணுமா? அல்லாவோட கடமையை நிறைவேற்றுறது முக்கியம்தான். ஆனால் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. யாரையுமே அல்லாஹ் அவங்களோட சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான். அவங்களால முடிஞ்சால் அவங்க குர்பானி கொடுக்கலாம். ஆனால் வசதி வாய்ப்பு இருக்கிற ஒவ்வொருத்தவங்க மீதுமே குர்பானி கொடுக்கறது கடமை. யார் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் ஈது தொழுகை தொழும் இடத்திற்கே வர வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால வசதி வாய்ப்பு இருக்கிற ஒவ்வொருத்தவங்க மீதுமே குர்பானி கொடுக்கறது கடமை. குர்பானி பிராணியை தொழுகைக்கு முன்னாடியே அறுத்துடலாமா? அப்படி அறுத்தா அது குர்பானி கணக்கில் சேர்க்கப்படுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யார் குர்பானி பிராணியை தொழுகைக்கு முன்பாகவே அறுத்தாரோ அவர் அதை மீண்டும் அறுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தொழுகைக்கு முன்னாடியே அறுத்துட்டோம்னா அது நம்மளோட சொந்த தேவைக்காக அறுக்கப்பட்டதாக தான் கணக்கில் வருமே தவிர குர்பானி கணக்கில் சேராது. தொழுகைக்கு அப்புறமா குர்பானி பிராணியை அறுத்தாதான் அது குர்பானி கணக்கில் சேரும். இன்னைக்கு இது போதும்க்கா. வேறு ஏதாவது கேட்குறோன்னா நான் அப்புறம் வந்து கேட்குறேன். ஜஸாக்கல்லாஹ்.